ஹே ஹாய். ஸோ கவுன்சிலிங் வந்து முடிச்சாச்சு அண்ட் அது ரிலேட்டடான ஒரு செகண்ட் அப்டேட் தான் இது. அண்ட் இப்போ நீங்கள் வந்து என்ன போஸ்டிங் என்ன லொக்கேஷன் அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோக்குள்ளே வந்திருந்தீங்க அப்படின்ட்டுனா, போஸ்டிங் வந்து ஹைவே டிபார்ட்மெண்ட்டில் எடுத்திருக்கோம். இது வந்து ஒரு அசிஸ்டன்ட் போஸ்ட், நான் டெக்னிக்கல் போஸ்ட்டு. ஸோ இன்ஜினியரிங் கிடையாது. ஸோ அதை கிளாரிஃபை பண்ணிடணும். அண்ட் லொக்கேஷன் வந்து இனிமேல் தான் சொல்லுவாங்க. லைக் டிஎன்பிஎஸ்சிலேருந்து ப்ரொவிஷனல் ஆர்டர் தான் வரும். ப்ரொவிஷனல் ஆர்டர் வந்து சிமிலர்லி அங்கே ஹைவே டிபார்ட்மெண்ட் போயிட்டு ஹைவே டிபார்ட்மெண்ட்லேருந்து நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம கொடுத்துருக்க அட்ரஸில் ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் வரும். அந்த அந்த ஜோக்கில் வரும்ல, பிச்சு மணி உனக்கு கவர்மெண்ட் வேலை வந்திருக்குன்ட்டு, அந்த மாதிரி ரெஜிஸ்டர்டில் போஸ்ட் வரும். மற்றபடி நிறைய நல்ல நல்ல மொமெண்ட் இருந்தது. பர்டிகுலராக நம்மளோட சேனல் வந்து யூடியூப் சேனல் வந்து ஹிட் ஆனதே அந்த அந்த குரூப் 2 மெயின்ஸ் டைமில் தான் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு ரீச் இருந்தது. இன்னொரு சேனல் இருக்கும்ல நம்மளோட அந்த எக்ஸாமுக்கான சேனல், அதில். ஸோ அதனால ஒரு சிலர் நம்மளை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்காக தான் நம்ம வேலை செய்கிறோம். ஸோ ஹாப்பி. அது ரொம்ப நல்ல விஷயம். அதுலேயும் நான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிருந்தேன். எனக்கு பக்கத்தில் இருந்தவரே வந்து ரொம்ப பக்கத்தில் நம்ம ஊர்லேயே இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட்டில் படித்தார். ஸோ அவரும் ரெக்கக்னைஸ் பண்ணியிருந்தார். ஸோ அதெல்லாம் கூட ஒரு மாதிரி ரொம்ப ஒரு நல்ல ஒரு ப்ளசண்ட்டான ஒரு என்விரான்மெண்ட் கொடுத்தது அங்கே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், கவுன்சிலிங் இதெல்லாம் பண்ணும்போது. அண்ட் இன்றைக்கி அடுத்து நான் கவுன்சிலிங் முடிச்சதுக்கப்புறம் இன்றைக்கி ஃபர்தராக 2 நாள் ஆகிடுச்சு. ஸோ நிறைய பேர் கவுன்சிலிங் முடிச்சிருந்துருப்பீங்க. இன்னும் நிறைய பேர் வந்து உங்களோட கவுன்சிலிங் டேக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்கன்ட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக கிடைக்கும். கான்ஃபிடெண்ட்டாக அதை வந்து ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுங்கள். அண்ட் ஸோ மற்றபடி ஒரு அவுட்லைனாக சொல்லணும்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், நான் இங்கேருந்து சேலம்லேருந்து கார் எடுத்துகிட்டு போயிட்டேன். எனக்கு அந்த டிரைவிங் மேலே ஒரு பெரிய விருப்பம், அதனால அது மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டேன். அண்ட் ஆஸ்யூனும் நம்ம வந்து அந்த அப்பா அம்மா அவங்களுக்கு வந்து ஃப்ளைட் டிக்கெட் போட்டு வர வச்சுருந்தேன். என்னமோ எனக்கு அது அந்த மாதிரி பண்ணணும் போல் இருந்தது. அண்டு நான் இதற்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி அது மாதிரி நிறைய கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். இங்கே இன் அண்ட் அரவுண்ட் சேலம் பக்கத்து டிஸ்ட்ரிக் அந்த மாதிரிலாம் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். அதனால் கொஞ்சம் காசு வச்சுருந்தேன். அதனால சரி அதை வச்சு அவங்களுக்கு டிக்கெட் போட்டுடலான்னு நம்ம சம்பாரித்து போட்ட டிக்கெட்ஸ் அண்ட் இதுதான். பர்டிகுலராக அன்றைக்கி வந்து சண்டேன்னு நினைக்கிறேன். அதனால கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாகவே இருந்தது. அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பண்ணது தான். அது பில்டப்பாக இல்லை, பட் அது புரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த லைன் கொஞ்சம் அதை புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் ஓகே, ஸோ அதுதான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அண்ட் அங்கே பர்டிகுலராக சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன், எம்ஜிஆர் ரயில்வே ஸ்டேஷன் சென்னையில், அதற்கு பின்னாடி சென்ட்ரல் லாட்ஜ்னு ஒரு ஹோட்டல், அதில் தான் ரூம் எடுத்திருந்தோம், தங்கியிருந்தோம். டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ் விசிட் பண்ணவங்களுக்கு தெரியும். அந்த ஆஃபீஸ் இருக்க அந்த பர்டிகுலர் லொக்கேஷன் வந்து அந்தளவுக்கு நல்லா ஒரு சூப்பராக இல்லை. கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ரொம்ப க்ரௌடடாகவும் ஒரு மாதிரி ஒரு ஈஸியாக வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு ஹோட்டலுக்கு ரீச்சபுளாக இருக்க மாதிரி இருக்காது. அதனால கொஞ்சம் நான் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பின்னாடியே ரூம் எடுத்து தங்கிட்டேன். அங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், 1 கிலோமீட்டர் தான் வரும். இல்லைனாலும் நீங்கள் பஸ் ஏறி அந்த பாரிஸ் கார்னர் அந்த மாதிரி கூட இறங்கிக்கலாம். மேப் போட்டு அப்படியே நடந்தே போயிடலாம். சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கினீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் தான். கூகுள் மேப் போட்டு நடந்தே போயிடலாம். அதுதான் என்னோடய சஜஷன் கூட. இல்லைனா ஆட்டோ பிடிச்சிக்கலாம், 100 ரூபா அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அதில் கூட நீங்கள் போய் இறங்கிக்கலாம். நான் ஒரு சில ஆட்டோ டிரைவர்ஸ்க்கு அங்கே சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ்க்கு வழி தெரியாது. நிறைய பேர் வெளியிலேருந்து வந்து அங்கே ஆட்டோ ஓட்டுறாங்களே, அந்த மாதிரி இருப்பாங்க. அப்படி இருந்தால் நீங்களே கூகுள் மேப் போட்டு வழி சொன்னீங்கன்னா அங்கே போய் ட்ராப் பண்ணிடுவாங்க. ஸோ அது மாதிரி எதுனாலும் பண்ணிக்கலாம். வேறு என்ன, வேறு மற்றபடி எல்லோரும் ஹாப்பி, குட், சூப்பர். ஸோ நல்லா தான் இருக்குது. இன்னும் நிறைய தூரம் நம்ம பயணிக்க வேண்டியது இருக்குது. நான் ஒரு மாதிரி இன்னும் இது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு பேசிக்கான ஸ்டார்ட் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நம்ம இன்னும் ரொம்ப தூரம் போகணும். நிறைய வேலை இருக்குது, நிறைய பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் நம்ம கவுன்சிலிங் எக்ஸ்பீரியன்ஸ். வேறு எதுவும் ஒரு சில வீடியோஸ் இருக்குது. அது அப்பப்போ என்ன தோணுதோ அதெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். ஒரு மாதிரி ஒரு கனெக்ட் இருக்கான்னு தெரில. அது எல்லாம் அப்படியே ஒட்டி ஒரு வீடியோவாக ரிலீஸ் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ டடா. அம்மா வந்திருக்காங்க, அப்பா இருக்காங்க.
5 நிமிஷம் போய் கொடுத்தோம் உள்ள போங்க சார் ரெண்டாவது இல்லை கையை செஞ்சு 4 கொடுங்க நான் என்ன பண்ணுவேன். ஹாய். இப்போ வந்து நம்ம சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன், எம்ஜிஆர் ரயில்வே ஸ்டேஷன், அதுக்கு ஆப்போசிட்டில் ரூம் எடுத்து தங்கியாச்சு. நாளைக்கு காலையில் கவுன்சிலிங். ஸோ இங்கே வந்து சென்ட்ரல் டீலக்ஸ் லாட்ஜ், சென்ட்ரல் லாட்ஜ் டீலக்ஸ் அந்த மாதிரி ஒரு இது ரொம்ப அப்படியே ஜஸ்ட்டு ரயில்வே ஸ்டேஷன் பின்னுக்கே இருக்குது. அதில் எடுத்து தங்கியாச்சு. ஒரு மினிமமாக நல்ல ஒரு டீசெண்டான ரூம் தான், நல்லதாக இருக்கும். அண்ட் இங்கேருந்து டிஎன்பிசி ஆஃபீஸ் வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் போயிடக்கூடாது, சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன். சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் இறங்கிட்டிங்கன்னா இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே ரூம்ஸும் நிறைய இருக்கும், லாட்ஜ் ரூம் இதெல்லாம். தங்குறதுக்கு எல்லாம் கொஞ்சம் ஈஸி, தங்கிக்கலாம். இங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி போயிடணும். ஆட்டோ பிடிச்சி போய் நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டோம். வாக்கபிள் தான், ஒரு ட்ரிப் போய் பார்த்துட்டு வந்தாச்சு. ஒரு ஆஃபீஸ் எல்லாம் நாளைக்கு ஃபுல் வைப் இருக்குது ஆஃபீஸில். அது நடந்து போகிற அந்த பாதை வந்து கொஞ்சம் அந்த அளவுக்கு நல்லா இல்லை. இந்த சென்ஸ் ஒரு மாதிரி கொஞ்சம் க்ரௌடடாக இருக்கும். ஆட்டோவில் போயிடுறது கொஞ்சம் பெஸ்ட்டு. சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 100 இல்லை 150 அந்த மாதிரி எதை கேட்பாங்கன்னு இருக்கேன். அங்கேருந்து ஆட்டோ போயிட்டா பெஸ்ட்டு. சென்ட்ரல்கிட்டே நம்ம வந்து ரூம் எல்லாம் எடுத்து தங்கிட்டு அங்கேருந்து இதில் போயிடலாம். ஸோ இதுதான் வருங்காலத்தில் கவுன்சிலிங் வரக்கூடிய டிஎன்பிசி மாணவர்கள் வந்து ஆமாம் ஒரு மாதிரி நிறைய இருக்கட்டும் யூஸ்ஃபுல்லாக சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் இறங்கி அங்கேருந்து போயிட்டு வந்துருங்க. அது வந்து ஒரு இதாக எடுத்துக்கோங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு முன்னாடி நாளே வந்துருங்க, வந்து ஸ்டே பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போய்க்கோங்க. இல்லை எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இதெல்லாம் பார்த்துக்கோங்க. காலையில் போட்ட வீடியோவோட கண்டினியூஸாக பேசணும்னா நம்ம சொன்ன டாஸ்கில் ஒவ்வொன்றும் நடத்தி கொடுத்துட்டு வராங்க. காலையில் சொன்னோம்ல ரூம் எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா ஒரு ஆசையாக சொல்லியிருந்தோம். கண்டிப்பாக எடுத்து கொடுத்துட்டாங்க. ஒரு மாதிரி நல்லா ஏசி கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. அடுத்த டாஸ்க் ஒன்று கொடுத்துருக்கோம். நாளைக்கு கவுன்சிலிங் முடிச்சோடனே உடனே கிளம்பணும், சேலம் கிளம்பணும்னு சொல்லியிருக்கேன். அது கண்டிப்பாக நடந்துச்சுன்னா நல்ல விஷயம் தான். அதுக்கப்புறம் இங்கேயே படுத்து தூங்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாங்கிறது தான் பிளானு. டிஎன்பிசி வந்து நம்ம கணிக்க முடியாது. நீங்கள் வந்து 24 ஹவர்ஸ் செக்இன்லாம் பண்ணீங்க. மேக்ஸிமம் ரயில்வே ஸ்டேஷன் சுற்றி எல்லாம் 24 ஹவர்ஸ் செக்இன் தான். ஸோ 24 ஹவர்ஸ் செக்இன்லாம் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் டைம் நானே இப்போ ஃபஸ்ட் டே கவுன்சிலிங் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து இது பண்ணி கொடுத்துருந்தோம். அப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அடுத்த நாள் 3 மணியோட அந்த செக்இன் டைம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் அது கார் இருந்ததுனால டக்குன்னு காரில் பேரண்ட் அவங்களெல்லாம் இருக்க வச்சுட்டு அவங்கள உட்கார வச்சுட்டு அவங்கள வந்து கொஞ்சம் டக்குன்னு கவுன்சிலிங் முடிச்சுட்டு வர வரைக்கும் ஒரு 7 ஆயிடுச்சுன்னு இருக்கேன், மேனேஜ் பண்ணிக்கிட்டோம். ஃபஸ்ட் டே கவுன்சிலிங்லாம் வந்தீங்கன்னா அந்த 24 ஹவர்ஸ் டைமிங் மட்டும் பார்த்துவோங்க. ஈவினிங் ஒரு 7-8 போல் புக் பண்ணிங்கன்னா அடுத்த நாள் ஒரு 7-8 வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த ஒரு இது இருக்கும். லைக் ஒரு 24 ஹவர்ஸ் செக் அவுட்க்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா அது கொஞ்சம் ஒரு மாதிரி பிளான் பண்ணாமல் போயிட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். சென்ட்ரலில் ஒரு ட்ரெயின் எங்கேருந்து வந்தாலும் சென்ட்ரலுக்கு ஒரு நைட் ஒரு 6 to 7 ரீச் ஆகிற மாதிரி பக்கத்துலேயே ஒரு லாட்ஜ் இருக்குது. அது மாதிரி போட்டோமா அடுத்த 24 ஹவர்ஸ்க்குள்ளே செக் அவுட் பண்ணிக்கலாம். டிஎன்பிசி அதிகபட்சம் பண்ணால் 6 மணிக்கு மேலே வேலை செய்ய மாட்டாங்க ஆஃபீஸில். அதனால 5:30 5:45 ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அது இந்த ஆஃபீஸ் டைம் தாண்டி உங்களுக்கு டைம் இருந்தால் தாராளமாக வந்துட்டு ரூம் வெக்கேட் பண்ணிட்டு ட்ரெயின் ஒரு 9 மணிக்கு ட்ரெயின் புக் பண்ணிங்களா முடிச்சுட்டு கிளம்பிடலாம். இன்னொரு விஷயம் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். அதுவே ஃபஸ்ட் டே கவுன்சிலிங்கில் அந்த பிரச்சனை வந்து இப்போ ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு வில்லிங் கொடுப்பாங்க. இப்போ ஸ்டேட் லெவல் சீனியாரிட்டியில் எடுக்கிறீங்கன்னா எனக்கு இந்த ஊரில் போஸ்டிங் போட்டிங்கன்னா பரவாயில்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி பொண்ணுங்க பிள்ளைங்க அந்த மாதிரி இருந்தால் போயிட்டு அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் இப்போ எடுத்துக்காட்டால் பட்டுப்புழு வளர்ப்புத்துறை அப்படின்னா அது வந்து சேலத்தில் தான் ஹெட் குவார்ட்டர்ஸ். மொத்த தமிழ்நாட்டுக்கே சேலத்தில் தான் ஹெட் குவார்ட்டர்ஸ். அது மாதிரி இப்போ நேற்று முன்னாடி நாள் கூட ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் ஒன்று எடுத்தோம். அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து சென்னைக்குள்ளே இருக்குது. அதுபோல் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அந்த மாதிரி அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்கோ அங்கே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகிட்ட தமிழ்நாட்டுக்குள்ளே எனக்கு இந்த டிஸ்ட்ரிக்ட்குள்ளே போஸ்டிங் போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்க வேண்டியது வரும். சப்போஸ் இப்போ ஆர்ஐலாம் எடுக்கிறீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி அந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட்டில் தான் நீங்கள் வேலை செய்ய போகிறீங்க. ஸோ அந்த டிஸ்ட்ரிக்டோட கலெக்டர் ஆஃபீஸ் போயிட்டு ரிப்போர்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து நீங்கள் அது கரெக்டாக பிளான் பண்ணி வந்துடணும். இஃப் சப்போஸ் நீங்கள் ஸ்டேட் சீனியாரிட்டியில் ஏதாவது டிபார்ட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா வில்லிங் எழுதி கொடுக்குறது கம்பல்சரி இல்லை, கம்பல்சரியாக எழுதி கொடுக்கணும்லாம் ஒன்றும் இல்லை. பட் ஆனால் அது ஒரு மாதிரி அது எல்லாரும் எழுதி கொடுத்து பழகிட்டாங்க. அது மேபி ஏதாவது ரீசன்ஸ் இருந்ததுன்னா இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்லாம் அவங்க வந்து ஒரே பொண்ணு பேரண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் மெடிக்கல் இஷ்யூ இருக்குது, அதனால பக்கத்தில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்டில் நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் எதுனா அப்பாயின்ட் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு அவங்களோட வில்லிங் கொடுக்குறாங்க. கம்பல்சரியாக அது போஸ்ட் பண்ணுவாங்கலாம் ஒன்றும் கட்டாயம் இல்லை, அந்த ஊரில் போஸ்டிங் போடணும்லாம் ஒன்றும் கம்பல்சரி இல்லை. பட் அது எல்லாரும் பண்ணுறாங்க, நம்மளும் அது மாதிரி பண்ணிடணும். ஸோ அப்போது அதற்காக எக்ஸ்ட்ராவாக ஒரு நாள் கூட ஆகலாம். ஸோ அதெல்லாம் கூட கொஞ்சம் பிளான் பண்ணி அதற்கு தகுந்த மாதிரி கிளம்பி வந்துட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுதான்